ஃபங்க்ஷனில் என்ன சாப்பிட்டீங்க? இல்லை இல்லை, நாங்கள் வந்து அங்கே போனதே வந்து 11:30 மணிக்கு, 11:45 தான் போனோம். நாங்கள் 11:45 போனோம். ஒரு 1 மணி 1:30 2 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். அவார்ட் ஃபங்க்ஷன் எப்படி போச்சு சகோ? நாங்கள் தான் வர முடியல, எங்களுக்கு பதிலாக விஜய் சூர்யா ப்ரோ வாங்கிட்டாரு. ஓ அப்படியா? சரி சரி சரி. நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் எங்கே போனீங்க நேற்றுக்கு? இன்னைக்கு வேற ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தீங்களா? அப்படியா? கரெக்டா நான் சொன்னது? சொல்லுங்கள். சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நான் ஆக்டர் வந்தாலே நான் ஆக்டர் வந்தாலே எல்லாரும் ஓடி போய் பார்ப்பாங்க, ஆனால் நான் போக மாட்டேன். எண்ணம் வராது, பட் பாசம் உள்ள ஒரு நினைச்சு நான் அதான் வரணும்னு கேட்டேன். சேரடி தங்கம், அதனால ஒன்றுடி தங்க பிள்ளை என் மேலே உள்ள பாசத்தில் தானே கேட்டீங்க. கண்டிப்பாக நம்ம 25க்குள்ளே பார்ப்போம், சரியா? சரி அடி தங்கம். சரி ராஜாம்மா. கேஎஃப்சி வணக்கம் சகோதரி இருக்காங்க. இருக்கேன் பைலட்மா மருதாணி வச்சுட்டு லைவ் பார்த்துருக்கோம். சூப்பர் சூப்பர். போங்க காரில் போகும்போது எதற்காக கை காட்டினீங்க? அதுவா, இந்த பொட்டு வச்ச தங்க கூடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாட்டு வந்து எனக்கு கீழே வரையும் கேட்டுச்சு. அதனால நீ தங்க கட்டியா அப்படி சொல்லிட்டு அது மாதிரி பண்ணேன். நல்லா இருந்துச்சா இளவரசன்மா? அழகன் பூசாரி சோகம் உனக்கு. மாமா அம்மாவுக்கு பேச டைம் இல்லை சொல்ல சாமி. பேச வழி படிக்கிறது நிறைய இருக்குமே, நிறைய நிறையும் இதேமே. ரொம்ப சந்தோஷம் விஜயமா. ஆனால் எனக்கு புரியல, காலையில் போகும்போது எதற்காக சிரித்தீர்கள்? எல்லாத்துக்குமே தான் ஊன்னு தான் நல்லா இருக்காது இல்லை இளவரசன்மா? திருச்சி எப்படி இருக்கு இளவரசன்மா? நான் பிறந்தது எல்லாமே நான் வந்து திருச்சியில தான். நான் பிறந்தது வந்துட்டு ஸ்ரீரங்கத்தில். அப்புறம் எப்படி எனக்கு பிடிக்காம போகும்? ஏன்னா கல்யாணம் பண்ணதே நானே வந்து திருச்சியில தான் கல்யாணம் பண்ணேன். எப்படி பிடிக்காம போவோம்? ஓகே, இனி அதை பற்றி நான் பேச மாட்டேன். சாரி ராஜாமா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் உங்களோட அழகான தோழி அல்லவா? அதனால இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கக்கூடாது. தோழி தோழருக்குள்ள அதெல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? திருச்சியில் நம்ம ரூபா மதிப்பு எவ்வளவு? திருச்சியில் நம்ம ரூபா மதிப்பு எப்பவும் போலதான். தமிழ்நாடு தானே. ஃபங்க்ஷன்லாம் எல்லாரும் டான்ஸ் ஆடினார்களா? டான்ஸ் ஆடினாங்க இளவரசன்மா, நீங்கள் தான் வரல. பள்ளி சோகம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. தங்கச்சி அம்மா, நீங்கள் மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். நானும் வரலான்னு நினைச்சேன் தங்கச்சி. சனிக்கிழமை சம்பளம் வர முடியல. அச்சோ சாரி கோபாலண்ணா. கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாண்ணா, சரியா? என்ன யாராவது கேட்டாங்களா? இளவரசம்மா யாருமே கேட்கலையே. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வாங்க இளவரசம்மா, சரியா? ஃபங்க்ஷனில் பானிபூரி கொடுத்தாங்களா? பானிபூரி கொடுக்கலையே, உங்களுக்காக தான் வாங்கி வச்சுருக்கேன். நாளைக்கு பார்சல் பண்ணிடுறேன். வள்ளியூர் கவிதா தங்கைக்கு மலையாளம் மண்ணின் வீசுமா. இல்லை இல்லை ரவி, நான் அந்த வரலண்ணா, அவங்க கவிதாக்கா வரல. நியூஸ் படிக்கிறீங்களா? இல்லை எவரிக்கிறீன்மா, கமெண்ட் தான் படிச்சுட்டு இருக்கேன். கமெண்ட்டும் வந்து தமிழில் தானே வருது. நியூஸ் படிக்கிறவங்களும் தமிழில் தான் படிக்கிறாங்க. நம்ம தமிழ்ல அப்படித்தானே. தமிழ் நியூஸ் படிக்கிறவங்களும் வந்து தமிழில் தான் படிக்கிறாங்க. நம்மளும் தமிழில் தானே படிக்கிறோம். ஏன் எவர் கிரீன்மா? கரெக்டா, எவர் கிரீன். ஹாய், நலமா சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சண்டே ஸ்பெஷல் என்ன மனப்பாறையம்மா? நம்ம வீட்டில் வந்து இட்லி தான் சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள். பழனிசாமி சகோ தங்கச்சி வாருங்கள். குணாண்ணா வணக்கம். வணக்கம் குணாண்ணா. ஐயோ குணாண்ணா வணக்கம். சாப்பிட்டியா குணாண்ணா? குணசேகர் சகோ வணக்கம். குணா சகோ சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷனில் எத்தனை பேர் தலையில் பேன் இருந்தது? எல்லா தலையிலுமே பேன் இருந்துச்சு. நீங்கள் வேற இளவரசன்மா, லைக் எல்லாம் போடுங்கப்பா. நீங்கள் சாப்பிட்ட பிரியாணியில் லெக் பீஸ் இருந்ததா? லெக் பீஸ்லாம் இல்லை, சின்ன சின்ன பீஸாக இருந்ததா? எனக்கு பிடிக்கல. எனக்கு எப்பவுமே சாப்பாடு தான் பிடிக்கும். அத்தா அதற்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம். அத்தா இதுக்கு திருச்சி போகாமலே இருந்திருக்கலாம். கண்டிப்பாக அதே ஃபீல். ஃபங்க்ஷனில் என்னென்ன கலை நிகழ்ச்சி நடந்தது? தெரியல இளவரசன்மா, எனக்கு அதை பற்றி சத்தியமாக ஒன்றுமே தெரியாது. ஓகே, குணா சகோ வணக்கம். பழனிசாமி சகோ கேட்சமாக கூப்பிட்டுருக்காங்க. சிஎஸ்னா கூப்பிட்டுருக்காங்க. பழனிசாமி உங்களை பார்த்து என்ன சொன்னார்? பழனிசாமி என்னை பார்த்து ஒன்றும் சொல்லலை. முறுக்கு முத்து மாதிரியை பார்த்தீங்களா? பார்த்தேன். அருமி தங்கம்மா எங்கம்மா விருது வழங்குமா? இல்லை திருச்சியில் ரவி அண்ணா. பங்கு வணக்கம். சிஎஸ்ஓ எல்லாரும் சாப்பிட்டாச்சு தங்கச்சி. சரி கோபாலண்ணா. குணா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குணா நாடக மீடியா அப்படின்னு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னா 5 உதவி செய்ய என்ன சொன்னார்?
அவங்க ஹரிணி அக்கா எப்படி இருக்கீங்க அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. முத்து மாதிரி ஹரிணி அக்கா இவ்வளவு நேரம் உங்களை பார்த்துட்டு இருந்தேன்